ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரில இருந்து ஒரு புக் அவுட் கொஸ்டின் பார்க்கலாம். p is equal to secant plus tan then find the value of the expression 1 by p plus p அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல அப்படியே p வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. இது எப்படி சால்வ் பண்ணோம்னா சீக்கனும் டேனும் வச்சு நம்ம கிட்ட இருக்க ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தா 1 plus tan squared equal to secant squared plus tan squared அங்கே எடுத்துட்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ நம்மளால இது இப்படி கூட எழுதிக்க முடியும். secant squared minus tan squared வேல்யூ கூட ஒன்று தான். இப்படி எழுதிட்டு இது a squared minus b squared மாதிரி இருக்கு. அப்போ இது a plus b a minus b பிரிச்சிடலாம். அப்போ இதை வந்து secant theta plus tan theta multiple by secant theta minus tan theta is equal to 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் கொஸ்டின்ல பாருங்க secant plus tan தான் உங்க pன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக pன்னு அப்ளை பண்ணிக்கலாம். p multiple by secant theta minus tan theta. இப்போ இங்கே மல்டிபிளில் இருக்கிற இந்த சீக்கண்ட் மைனஸ் டேன் அப்படின்றத அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி மல்டிபிள் இருக்க பி அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். மல்டிபிள் இருக்க பி அங்கே எடுத்துகிட்டு போனால் 1 by p ஆகும். இப்போ சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா அப்படின்றது தான் 1 by p-யோட வேல்யூ. கொஸ்டினுக்கு வரலாம் 1 by p-யும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 1 by p plus p அப்படின்றதுல 1 by p-யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா சீக்கண்ட் மைனஸ் டேன் அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் p-யோட வேல்யூ கொஸ்டின்லேயே இருக்குது secant plus tan. ஸோ secant theta plus tan theta அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் plus tan thetaவும் மைனஸ் tan thetaவும் கேன்சல். இது ஒரு 1 secant theta, இது ஒரு 1 secant thetaன்னு இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது 2 secant thetaன்னு கிடச்சிருக்கு. அப்போ 1 by p plus p-யோட வேல்யூ 2 secant theta தான். ஸோ இது வந்து 1 or 2 மார்க்னா இப்படி கேட்குறாங்களா. இப்போ எக்ஸாமில் இதில் இன்னும் கொஞ்சம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்னா if p is equal to secant plus tan இருந்தால் find the value of sin theta அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். sin thetaவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே கொஸ்டினை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. இப்போ கேள்வியில் secant plus tan வந்து pன்னு கொடுத்துருந்தாங்க. secant minus tan வந்து நம்ம 1 by p அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு தான் நம்ம சைனை வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருந்த ஈக்குவேஷன் வந்து secant theta plus tan theta is equal to p. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. நம்ம எலிமினேஷன் மெத்தட் பண்ணுவோம்ல, அதை தான் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம கிட்ட கொடுத்துருந்தது secant theta plus tan theta is equal to p. செகண்ட் ஈக்குவேஷனில் secant theta minus tan theta is equal to 1 by p அப்படின்னு இருக்குது. எலிமினேஷன் மெத்தடில் ப்ளஸ் tan thetaவும் மைனஸ் tan thetaவும் கேன்சல். இது ஒரு 1 secant, இது ஒரு 1 secant. ஆட் பண்ணால் 2 secant theta ஈக்குவல் டு இவங்களை ஆட் பண்ணும்போது p plus 1 by p அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நமக்கு வேண்டியது வந்து சைன் காஸ் tan எது வேணாலும் உங்களுக்கு கேட்கட்டும். ப்ரொசீஜர் தான். இப்படி கிடைச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. பை 1ன்னு போட்டோம் அப்படின்னா p into 1 p, 1 into 1 வந்து 1ன்னு கிடைக்கும். இப்போ 2 secant theta is equal to p squared plus 1 by pன்னு எழுதிடலாம். இது எல்சிஎம் எடுத்துட்டு இப்போ மல்டிபிள் இருக்கட்டும், அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். இப்போ secant theta is equal to p squared plus 1 by 2p அப்படின்னு கிடச்சிருக்கு. secant thetaனா நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ படி எந்த சைடு பை எந்த சைடு வரும், ஹைபார்டெனஸ் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வரும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆங்கிள் வந்து இது தீட்டா. ஹைபார்டெனஸில் p squared plus 1, அட்ஜசன்ட்டில் 2p. ஆப்போசிட் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேள்வியில் சைன் தீட்டா இப்போ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க இல்லையா. இப்போ சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபார்டெனஸ் வேணும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஆப்போசிட் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எய்தர் நீங்கள் பித்தாகரஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைனா பித்தாகரன் ட்ரிப்ளெட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பித்தாகரன்ஸ் அப்ளை பண்ணால் இது கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பித்தாகரன்ஸ் ட்ரிப்ளெட் அப்படின்றது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 2m m squared plus 1 m squared minus 1 அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இங்கேயும் அந்த ரூல் வந்து அப்ளை ஆகுது. இது வந்து 2p, இது வந்து p squared plus 1. அப்போ டெஃபினட்டாக இன்னொரு சைடு வந்து p squared minus 1 தான் இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக கூட எழுதலாம். இது பித்தாகரனோட ட்ரிப்ளெட் தான். இப்படி எழுதிட்டிங்கன்னா கேள்வியில் என்ன கேட்டாலும் sin theta is equal to opposite by hypotenuse side அப்படின்றதான நம்மளோட ஃபார்முலா. அப்போ இதில் ஆப்போசிட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து p squared minus 1 by hypotenuse வந்து p squared plus 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் sin thetaவோட வேல்யூ. ஸோ இதில் அவங்க என்ன ரேஷியோ கேட்டாலும் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்மளால் கரெக்டாக எழுதிட முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.